கடகராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிரகங்கள் என்னென்ன பலன்களாக உங்களுக்கு கிடைக்க போகுது, இது நாள் வரைக்கும் இருந்த பலன்கள் என்ன, இதற்கு மேற்பட்டு எப்படியான பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்கள் பெரும்பாடு ரொம்ப பெரிய கஷ்டம்தான். வந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதைகள் தான். இந்த உறவினர்கள் தொல்லைலாம் பெரிய தொல்லையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. நண்பர்கள் அதுக்கு மேலே எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடகராசியை எளிமையாக ஏமாற்றுவாங்க. ஏன்னா எல்லோரிடமும் அமைதியாகவும் எளிமையாகவும் இன்பமாகவும் பழகக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், நமக்கு கிடைத்த எல்லாம் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படுறவங்க தான் கடகராசிக்காரர்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாமே செயல்படுத்துனீங்க. ஆனால் உங்களுக்கு மற்றவங்க செஞ்சது எல்லாமே துரோகங்கள் தான். நிறைய கஷ்டம், நம்பிக்கை துரோகத்துக்கு மொத்தமாக பார்த்துட்டீங்க. நீங்கள் முதுகில் குத்துனவங்க தான் அதிகம். முகத்துக்கு நேராக ஏதாவது பண்ணிட்டா கூட நம்ம யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியும். இந்த முதுகில் குத்துறவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மக்கிட்டே தகவலை வாங்கி அது மற்றவங்கக்கிட்ட தவறாக பரப்பி விட்டுறது. நம்மளும் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். தெரியாது யார் எப்படின்னு தெரிஞ்சால் தானே நாம் ஏதோ நம்மளை பற்றி சொல்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். தெரியாமல் சொல்லிடுறத அவங்க தவறான எல்லாத்தையும் சொல்லி நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா. இது நாள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக இருந்ததுக்கு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டங்கள் தான். உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க யாருமே கிடையாது. உங்கள் கூட இருந்தவங்களாம் எந்த இடத்துல விழுவீங்க, எப்போ நீங்கள் அசிங்கப்படுவீங்க, என்றைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இன்னைய வரைக்கும் கூட எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலுமே இன்னமும் உங்களுக்கு பிரச்சனை வரணும், கஷ்டப்படணும், நீங்கள்லாம் திரும்பி எந்திரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க உங்கள் கூட இருக்கிறவங்களோட சுயரூபம். இன்னமும் உங்களுக்கு தெரியல. ஒரு சிலரை தான் உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஒரு சிலவங்களை கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ எளிமையாக நம்மகிட்ட பழகி ஏமாத்துறவங்க எல்லாம் அவங்க கூட இருக்கவங்க. ஆனால் இனி எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு எப்படியாவது மாறித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இனி மாறிடும். கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குது. பெரிய மாற்றத்தை இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஏதாவது ஒன்று செஞ்சு நானும் வெற்றி அடைஞ்சிட மாட்டேனா, இவங்க முன்னாடிலாம் ஜெயிச்சிட மாட்டேனா, இத்தனை பேர் நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்காங்களே, இவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு எத்தனையோ நாள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏக்கத்துக்கெல்லாம் இப்போ வழி கிடைக்குதுங்க. பயப்படவே பயப்படாதீங்க, தெளிவாக இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு சரியான அமைப்பை கிரக நிலவரம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்ந்துடலாம், நல்லா வாழ்ந்துடலாம், தப்பே கிடையாது. கஷ்டன்றது ஒன்று வந்துடுச்சுன்றதுக்காக நம்ம வாழவே முடியாதுன்னு எந்த இடத்துலையும் கிடையாது. கஷ்டம் வந்தாதாங்க நம்மளும் வாழணுன்ற ஆசையும் வருது. சந்தோஷமே இருந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு அதில் ஒன்றும் தெரியாது, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இப்போ கஷ்டத்துலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பொழுது கிடைக்கும் சந்தோஷம் இருக்கே, அதுதாங்க உலகத்திலே பெரிய வெற்றி. அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. இப்போ கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரனுங்க. சந்திரன் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். சந்திரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்களாம் தேஜஸாக இருக்கிறதே. உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களுக்கு சப்போர்ட் தான். மன உளைச்சலெல்லாம் தெளிய வச்சிருவார். இனிமேல் பழைய பிரச்சனை பற்றி யோசித்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, நான் என்ன பண்ணனே புரியலையே, நான் சாதாரணமாக தானே போனேன், இவ்வளோ விரயம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைய வரைக்கும் குழப்பிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். சந்திரனால் உங்களுக்கு மாறுதல் அம்சமாக கிடைக்கிது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கே சப்போர்ட் பண்ணுறார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது மனசில் ஒரு தைரியம் வந்தாலே போதுங்க. மனதளவில் என்றைக்கு நீங்கள் தைரியம் வருதோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். வெற்றி பாதையை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மனசளவுலேயும் சரி, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இனிமேல் நொந்து போயிருக்கு உங்கள் மனசு. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. பெரிய நல்ல பலனும் கிடையாது, ரொம்ப கெட்ட பலனும் இல்லை, ஓரளவுக்கு உங்களை சமநிலையில் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. தொழில் வாய்ப்பு நல்லா இருக்குது, பொருளாதார வரவும் இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு செலவும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, பண்ணுங்க, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நிதானமாக போகிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். சேமித்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் சேமித்து வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ நிம்மதியான செலவு பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
குரு பகவான் அந்த இடத்த தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நிறைய மாற்றம் தான். வரவே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்த பிறகு செலவு பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூட கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தொழில் வளர்ச்சி நல்லா தான் இருக்குது, அமோகமாக இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போடுறா போலையும் இருக்கும். பார்த்து நிதானமாக இந்த முறை நீங்கள் கரெக்டாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எடுத்தன் கவுத்தன் எப்பயும் முயற்சி பண்ணாதீங்க. போனதெல்லாம் போகட்டும். சரியான அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் இதை மாதிரியான அமைப்பு இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமும் நீங்கள் செய்யும் செயலில் சிந்தித்து செயல்பட்டுட்டா போதுங்க. அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகுது. குரு பகவான் இதெல்லாம் சப்போர்ட் தான் பண்ணுறாரு. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைலாம் நீங்களும் மோஸ்ட்லி கடகராசிக்காரர்கள் சண்டைலாம் அதிகம் போட்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கூட இப்போ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிதல் ஏற்படும், சரியான வழிவகை கிடைக்கும். இப்போ எல்லாம் குரு பகவான் இதை போல் கொடுக்குறார். நீங்கள் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும். இதை சரியாக கடந்து போயிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய நல்லதை செய்கிறார். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் வளர்ச்சி ஏற்பட போகுது. சூரிய பகவானால் பேர் புகழ் ஏற்படும். நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. மரியாதை கூடும். இந்த பிள்ளைகளால் அந்த குடும்பத்துக்கே கௌரவம் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. உங்களுக்கு நிறைய மாறுதல் கிடைக்குதுங்க. சப்போர்ட் கிடைக்கும். தந்தை வழி சப்போர்ட்லாம் நல்லா கிடைக்கும். இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டே இல்லாமல் இருந்தவங்க கூட இப்போ சப்போர்ட் கிடைக்கும். எல்லாமே சரியாக போயிடுச்சு. இப்போ இது நாள் வரைக்கும் கஷ்டமெல்லாம் இப்போ கிடையாது. உறுதியான அமைப்பில் இப்போ வரீங்க. நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ உங்களை சூரிய பகவான் கூட்டிகிட்டு போகிறாருங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், மூதாதையர்களோட அருளும் கிடைக்குது. இப்போ அது மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதுசாக எல்லாமே மாறப்போகுது, புதுசாக வரப்போகுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான அடையாளமும் உங்களுக்கான நல்லதும் நடக்க போகுதுன்னு இப்போ சின்னதாக சூரிய பகவான் சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க. செவ்வாய் தான் இப்போ சுத்தமாக உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. முருகர் வழிபாடு சிறப்புங்க. வேறு வழி கிடையாது. முருகனை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு மனசளவில் செய்வீங்களோ, கோவிலுக்கு போவீங்களோ, அது உங்கள் விருப்பம் போல் உங்கள் வீட்டில் இருந்து சாமி கும்பிடுவீங்களோ, அது எல்லாமே நீங்கள் செய்கிற விதத்தில் செஞ்சுக்கணும். முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாயால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் செவ்வாயால் மற்ற கிரகங்களால் மற்ற யாருக்குமே வரல. ஆனால் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா முழுசாக அதில் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார். நீண்ட நாட்களுக்கு இருக்கார். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட நாட்கள் இருந்தாலும் வேறு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடம் மாறும். ஆனால் உங்களுக்கு என்ன தான் மாறினாலும் மாறக்கூடிய இடங்கள்லேயும் பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் முருகர் வழிபாடு சிறப்பு. செவ்வரளி பூ வாங்கி போட்டு நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்குவாங்க. வேறு வழி கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் இடம் வாங்குகிறேன், வீடு கட்டுறேன், அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஏற்கனவே ஆரம்பித்த வேலையாக இருந்தால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேயும் கவனமாக பண்ணுங்கள். எங்கேயாவது ஏமாறுற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. கடன் வாங்கிடாதீங்க. அது அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இப்போதைக்கு உடனடியாக மாற்றி விடுவோம், இப்படி வாங்கி அப்படி கொடுத்துடலாம், எதையாவது பிளான் பண்ணிங்கன்னா அது தப்பாக போயிடும். பிரச்சனையில் கண்டிப்பாக மாற்ற சூழ்நிலையில் இருக்குது. செவ்வாய் சரியில்லை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க, அது போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் உங்களுக்கு நல்லதாங்க செய்கிறாரு. புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். எந்த விதத்துலேயும் இனிமேல் பிரச்சனை இல்லை. புத்திசாலித்தனமாக இருக்கலாம். நிறைய சிந்திப்பீங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு இவ்வளோ நாளாக சிந்திச்சப்போ விடை கிடைக்காம இருக்கும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதனால் நடந்துச்சு, இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துடும். எல்லாமே மாறிடுங்க. புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் கலைநயமிக்க வேலையும் சொல்லுவார். எந்த வேலை செய்தாலும் தெளிவாக இருக்கும். இனிமேல் புத்திசாலித்தனமாக செய்வீங்க. பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. முன்னேற்றம் தான் இனிமேல், கவலை இல்லை. சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. பொருளாதாரத்தை கொடுக்குறார். தடையில்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறாரு. அதேமாரி தடையில்லாத செலவையும் கொடுக்குறாரு. சுக்கிரனும் இப்படி தான் இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. ஏன்னா பொருளாதார விரயன்றது ஓரளவுக்கு மேலே நம்ம கையை மீறி போகும் பொழுது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்மளும் தடுப்போன்னு என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க.
முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் எது செய்தாலும் யோசித்து செய்துட்டிங்கன்னா சிறப்புங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்க. அதை போல் வீட்டிலையே கூட ஏற்றலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டு தீபம் ஏற்றுங்க. சுக்கிரனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியாக உங்களுக்கு பொருளாதார வரவும் ஏற்படும். செலவு இல்லாத பொருளாதார வரவு ஏற்படும். அது உங்களுக்கானதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் ஏற்கனவே நமக்கு நிறைய கொடுத்துட்டாருங்க. இதுக்கு மேலே என்னங்க கொடுக்க போகிறாருன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை விட்டுடுங்க. போயிட்டு போகுது. காலம் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது இவ்வளோ நாளாக. இனிமேல் நம்ம கற்றுக்கிட்ட பாடத்திலேருந்து வெற்றி ஆகணும். தேர்வு எழுதி வெற்றி ஆகணும். இப்போ நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க, எழுதுங்க, வெற்றி அடைஞ்சிருங்க. அவ்வளோதான். நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டார். இந்த சொந்த பந்தத்தால் அனுபவிச்சது தாங்க அதிகமாக பேர் கடகராசியில். கூட இருக்கிறதுங்க சுற்றி சுற்றி அடித்தா ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. இப்படி திரும்பினா இவங்க, அந்த பக்கம் திரும்பினா அவங்க, அப்படி போனால் இவங்க அப்படின்ற மாதிரி ஒரே குழப்ப சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சுங்க. சரியாக போயிடுச்சு. இனி உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. சனி பகவானால் அத்தனை நன்மைகள் இருக்குதுங்க. கவலையே படாதீங்க. வெற்றி தாங்க இனிமேல். யோகமாக இருக்க போகிறீங்க. யோகக்காரகர்களாக இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கும். அடுத்த செல்வங்களும் கிடைக்கும். அனைத்து வாழ்த்துக்களும் கிடைக்கும். இனி உங்களை யாரும் தேவையில்லாமல் உங்களை எதுவும் பேச மாட்டாங்க. எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ சாபெல்லாம் கொடுப்பாங்க. உங்களை பொறாமையில் எந்தெந்த விதத்துலேயும் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மாறிடுங்க. எல்லாம் சரியாயிடும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்குது. சிறப்பாக தான் இருக்கிறீங்க. சனி பகவான் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குது. தேக ஆரோக்கியம் ஏற்படுது. இந்த நாள் வரைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இப்போ சரியாயிடும். அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. ஆயுஸ் நல்லா இருக்குது. எங்கங்க இவ்வளோ கஷ்டத்தில் எனக்கு ஆயுஸாக இருக்குது, பாதி ஆயுஸ் முடிஞ்சிடுச்சுங்க அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சூழ்நிலை நமக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து தான் இருக்கும் மனசங்கடத்தால். இப்போ அதுவே சரியாயிடுச்சுன்னா ஒரு தெம்பு கிடைக்கும், தைரியம் வரும். உங்களுக்கு நல்லதை செய்கிறார். வெற்றி அடைய போகிறீங்க. சந்தோஷம்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருங்க. ராகுவால் பொருளாதாரம் உண்டாகுது. செலவு இல்லாத பொருளாதார வரவு ராகு பகவான் தாங்க உங்களுக்கு கொடுக்குறார். ராகுவால் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காங்க. மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பலகீனமாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைனா யாராலையும் முடியாதாங்க. எவ்வளோ தைரியமானவர்களாக இருந்தாலும் சில சமயம் மனசளவில் நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஆனால் இப்போ உங்களுக்கு மனசை தைரியப்படுத்தி கொடுக்குறார். மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். போ ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோள் தட்டி விடுறார். சரியாயிடும். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ராகு பகவானால் கிடைக்கிதுங்க. பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவானால் இது வரைக்கும் இருந்த பகையெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். ஏதேதோ விதத்தில் சண்டை வந்திருக்கும். இரத்த பந்த உறவுகளெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் கடகராசிக்கு. பெண்களாக இருந்தால் தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க. இவங்களை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இவங்க நல்லது தான் செய்வாங்க. அவங்களுக்கு அது புரியுமா இல்லை பொறாமையா ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பேரில் கோபமாகவே இருந்து பிரச்சனை கொடுத்தவங்களாம் இப்போ அடங்கிடுவாங்க. சமாதானமாக போயிடணும், இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக போயிடணும். இது ரெண்டு தான் நடக்கும். கேது பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றம். இனி பகை வளராது. புதுசாக பகையெல்லாம் பெருசாக வராது. பயப்பட தேவையில்லை. அதே போல் அரசாங்க உதவிகள் ஏதாவது இருக்குதுன்னா கிடைக்கும். அரசாங்கத்தில் உதவி வாங்கி தான் நான் வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு போகலாம், எக்ஸாம் எழுதலாம், பேங்க் லோன் கேட்டிருக்கேன் வாங்கலாம். இதெல்லாம் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை இப்போ கேது பகவான் கொடுக்குறாரு. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்கள் காலமாக தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா கடவுளோட அனுகிரகம் நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லைன்னா பரவாயில்ல, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எல்லாமே சரியாயிடும். பயப்பட தேவையில்ல. இந்த காலகட்டத்தை மட்டும் நிதானமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது அப்படின்ட்டு இறைவனிடம் அனுகிரகமாக இருங்க. இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் வெற்றி தானே, ஜெயிச்சிருவீங்க. எல்லாமே இனி உங்களுக்கு வெற்றி தான்.